வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி நியூசிலாண்டில் செம்ம கிளைமேட்டுங்க. சூடாக காலிஃப்ளவர் 65 பண்ணிவிட்டு சாப்பிட்லான்ட்டு இருந்தேன். அப்போது கரெக்டாக நாங்கள் ஆர்டர் பண்ண பார்சல் என் ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிச்சு. அவர் செம்ம கோவமாக ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு மேலே கத்திக்கிட்டே வந்தாங்க. இங்கேயும் அம்மாவும் பொண்ணும் ஆரம்பிச்சிட்டிங்களா ஆன்லைனில் ஷாப்பிங்கு, திருந்தவே மாட்டிங்க, உங்களை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க அந்த 2 பார்சல்லையும். அப்படி என்ன ஆர்டர் பண்ணோன்னு வீடியோ பண்ணும்போது நல்லா பெருசாக இருந்துச்சு. எனக்காக தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது உட்காரலான்னு. இது பார்த்தா ஏதோ டாய் மாதிரி இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இல்லை. இது மல்டிபர்பஸ் கண்டெய்னர், பார்க்க நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் சும்மா ரேண்டமாக, நல்லாவே ஒர்க் பண்ணுது. இதோட மதிப்பு $31, அரௌண்ட் 1550. இது ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பாக்ஸு டப்பான்னு கூட சொல்லலாம். இதை வாங்கினேன் மசாலா பொடியெலாம் போடுறதுக்காக. இது வாங்கினேன். இதோட மதிப்பு $4, 200 ருபீஸு. எனக்கு ஒர்த்துன்னு சொல்லத்துக்கு இல்லை. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். ஆயில் கேன் வாங்கியிருக்கேன். இது பார்க்க நல்லா இருக்குது. இது ஒரு கிளாஸ். இதோட மதிப்பு $7, 350 ருபீஸ். இருக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரப்பர் வாங்கினேன். இது $4, 200 ருபீஸ். அண்ட் ஸ்பைசஸ் போடுறதுக்காக இந்த கண்டெய்னர் வாங்கினேன். இதோட மதிப்பு $8, 400 ருபீஸ். இந்த நைட் வேர் வாங்கினேன். இதோட மதிப்பு $16, 800 ருபீஸ். அப்பாக்காக இந்த வாட்ச் வாங்கினேன். இதோட மதிப்பு $3, 150 ருபீஸ். வாட்ச் வாங்கினேங்க. இது $4, 200 ருபீஸ். அடுத்து அப்பளத்துக்கு வத்தலுக்காக இதை வாங்கினேன். இதோட மதிப்பு $3, 150 ருபீஸ். இதோட சைட் வாலில் ஒட்டுறதுக்காக வாங்கினேன். இதோட மதிப்பு $4. ஸோ டோட்டலாக $8, 400 ருபீஸ். ஸ்ட்ரெயினர் வாங்கினேன். இதோட மதிப்பு $4, 200 ருபீஸ். ஃபிஷ் வாங்கினேங்க. இது $2, 100 ருபீஸ். ஃப்ரூட் பேஸ்கெட் வாங்கினேங்க. இங்கே ஃப்ரூட்ஸ் வைக்கும் போது சம்டைம்ஸ் பூச்சி வந்துடுது, அதனால் வாங்கினேன். ஸோ இதோட மதிப்பு $10, 500 ருபீஸ். லாண்ட்ரி பேக்கும் டவலும் ஆர்டர் பண்ணேங்க. ரொம்ப கர்ச்சீஃபும் சின்ன லாண்ட்ரி பேக்கும் வந்திருக்கு. நான் ஆர்டர் பண்ணும்போது வெப்சைட்டில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். மிஷின் வாங்கினேன். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம் ட்ரெஸ்ஸில் அப்படிங்கிறதுக்காக. இது அவன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. காசு கொடுத்த ஐட்டம்ஸே நல்லா இல்லைங்கிற போது ஃப்ரீயாக வந்த ஐட்டம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.